இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள். இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. உதயகுமார் போன்ற உதவாக்கரைகள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று மாற்றம் இல்லை. ஏன்னா சின்னம்மா குடும்பம் தான் முகவரியே. சின்னம்மா குடும்பத்துக்கு ஆளினால் சப்ளைன் சர்வீஸ் பண்ண நாய் உனக்கு அரசியல் என்ன தகுதி இருக்கு? சின்னம்மா குடும்பம் விமர்சனம் பண்ணலாம். இப்ப நான் சொல்றேன். இப்போ உதயகுமார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க இப்பதான் சுதந்திர சுவாச காற்று அனுபவிக்கிறோம். அப்ப சின்னம்மா இருக்கும்போது சின்னம்மாவை குலதெய்வன் சொல்லும் போது நாயவய நாரவாய பிய தின்றே சோத்து தின்றாடா மானம் கட்டவனே. இவன் தான் காலையில போய் எல்லாத்தையும் கூட்டு போய் அம்மா நினைவிடத்துல பல்லு விளக்காம உண்டு விளக்காம போய் நின்று எங்க குலதெய்வம் சின்னம்மாவை பொதுச்செயலாளர் ஆக்கணும்னு சொன்னவே இவன் தான். அம்மாவுடைய வாரிசாக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் வர வேண்டும் என்கிற விருப்பத்தை, 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பத்தை நாங்கள் மாண்புமிகு பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். இல்ல சார், அவர்தான் நீ கருவாடுங்கிறேன்னு பேச ஆரம்பிச்சாரு. கருவாடு இவன் கருவாடு இன்னைக்கு மூஞ்சியை பாருங்க, கருவாடு வச்சுதான் இருப்பாங்க. அரசியல் தலைவர் மாதிரியா இருக்கான். இவெல்லாம் கருவாட்டு பெயர், இவெல்லாம் மாணவனுக்குள்ள வெக்கம். அண்ணா திமுக தொண்டனை கேட்கிற, உண்மையான தொண்டனை கேட்கிற 1 நேரத்துக்கு முன்னாடி உதயகுமார தூக்கி கூட அடிக்கணும். கருவாடு மீனாகாது, மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. இன்னைக்கு இந்த மானங்கட்ட போய் உதயகுமார் பேசுறா கருவாடு மீனாகாது. இவெல்லாம் வீசி போன கருவாடு, நாரி போன கருவாடு. உதயகுமார் மூஞ்சியும் முகரையும் ஆளும் அரசியலுக்கு அவெல்லாம் லாயக்கானவனா கராரா பேசுறாருல்ல. என்ன கரால நீங்க ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறேன், நீங்க கரால பாருங்க. கடந்த 33 ஆண்டு காலமாக அம்மா அவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவர், தியாகத்தின் பிறப்பிடமாக நமக்கு கிடைத்திருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். அதனால்தான் அம்மா அவர்களே தன்னை பெற்றெடுத்த தாயின் இடத்தை சின்னம்மா நிரப்பியுள்ளார். அவரை அம்மாவாகவே நான் பார்க்கின்றேன்.